திருப்பத்தூரில் விஜய் அவங்க கட்சியை சேர்ந்தவங்க ஒரு ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் சொல்லிடுச்சு. இவங்க போய் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டாங்க, சென்னை ஹைகோர்ட். இவர் ஓட்டெடுப்பில் கலந்துக்கக்கூடாது. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்புகள்லாம் என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் நடக்கும்போது எலெக்ஷன் இந்த சம்பந்தமான விஷயத்தை எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவு பண்ணணும், அதில் கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு சொல்லு. பல உதாரணங்கள், பல தீர்ப்புகள். ஆனால் ஹைகோர்ட்டு அந்த ஒரு ஓட்டு வாங்கி ஜெயிச்ச தாவைக்கா வேட்பாளர் ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. உடனே எம்எல்ஏ, தாவைக்கா எம்எல்ஏ சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணிட்டார். என்னையா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணாங்க? சரி, இந்த தீர்ப்பு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவைக்கா ஓட்டு போடக்கூடாதுன்னு கரூர் விஷயத்தில் தீர்ப்பு கொடுத்தார்ல, அந்த நீதிபதி, இன்னொரு நீதிபதி, 2 நீதிபதிகள் இருக்காங்க. அந்த பெஞ்சு தான் கொடுத்துருக்கு. கரூரில் விஜயை குற்றவாளியாக சொல்லி கரூர் வழக்கை எடுத்து அதில் நான்லாம் போய் கைது பண்ணாங்கல்ல, அதே நீதிபதி கொண்ட பெஞ்சு தான் இதை சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? அட்ராஷியஸ்ன்ட்டாங்க. கரூரில் சொன்னபடி இது அட்ராஷியஸ் அப்படின்னா அநியாயம். யார் இந்த தீர்ப்பை கொடுத்தாலும் கேட்குறான் சுப்ரீம் கோர்ட். இப்போ சுப்ரீம் கோர்ட்டை போய் நீதிபதியில் போய் கைது பண்ணுங்கப்பா, நாங்கள் அன்றைக்கி ஏதோ அந்த தீர்ப்பை விமர்சித்தோன்னு சொன்னீங்களே, இந்த தீர்ப்பை பார்த்து சுப்ரீம் கோர்ட் அட்ராஷியஸ், அநியாயம் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நாட்டில் உண்மையே சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நான் அதைத்தான் சொன்னேன். அந்த தீர்ப்பை நான் விமர்சிக்கலை, சட்டப்படி அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் நான் சொன்னதை அப்படியே சொன்னாங்க. அதுக்குள்ளே என்னையே கைது பண்ணாங்க. இப்போ அதே நீதிபதி தான் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டு அட்ராஷியஸுங்கிறாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட்டு எவ்வளோ பெரிய வார்த்தைகளை உபயோகிக்கிறாங்க பாருங்கள். எப்படிடா அதுக்கு ஸ்டே கொடுத்தீங்கன்னு சொல்லி இவங்க கொடுத்த ஸ்டேயை இப்போ அவங்க நிறுத்திட்டாங்க சுப்ரீம் கோர்ட். ஆக தாவேக்காவின் அந்த வேட்பாளர் கான்ஃபிடன்ஸ் மோஷனில் நம்பிக்கை தீர்மானத்தை கலந்துக்கலான்னு வந்துடுச்சு. ஆனால் அதுக்கு அவசியம் இல்லாமல் போச்சு. 144 ஓட்டு வாங்கியாச்சு. அதனால் இருந்தாலுமே இது அவர் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொன்னது தப்பு இல்லை. எலெக்ஷன் கமிஷன் தானே முடிவு பண்ணணும். அதைத்தானே சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. தேர்தல் நேரங்களில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எப்போ கோர்ட் எடுக்கலாம்னா, எலெக்ஷன் செல்லாது அப்படின்னு போட்டிங்கன்னு வைங்க, அப்போ கோர்ட்டுக்கு போகலாம். எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு பதவி ஏற்பதெல்லாம் நடக்கும்போது தேர்தல் கமிஷனுக்கு தான் அந்த அதிகாரம் ஓட்டு போடுறது போடக்கூடாதுங்கிறத முடிவு பண்ணுவதற்கு. நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரம் இல்லை என்று நாங்கள் பல தடவை சொல்லியும் எப்படி இப்படி ஒரு தீர்ப்பை ஸ்டே கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்? உச்ச நீதிமன்றம்.